வணக்கம். வெல்கம் டு Shanusamayal. இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் சுவையான புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணியை வச்சு பண்ண போகிறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குக்கரை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், இல்லை 2 கலந்து வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அரை டீஸ்பூன் போல் சீரகம், 10 முந்திரி பருப்பு, இதெல்லாம் சேர்த்து அந்த நெய்லேயே நல்லா இது ரோஸ்ட் ஆகணும். இது கூட ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை நீல ஸ்லைசஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கணும். கலர் மாறுற அளவுக்கு வதக்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டால் போதும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இதோட முக்கியமான ஸ்டெப் என்னென்னா, வெங்காயம் ரொம்ப கருகிராமல் பார்த்துக்கணும். இது கூட ஒரு அரை கப் போல் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு கப் பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். அரிசியும் ஒரு கொஞ்சம் நேரம் மட்டும் இந்த மசாலாவில் நல்லா அப்படி பெரட்டி விட்டுடலாம். உடையாமல் கவனமாக மெதுவாக பெரட்டி விடணும். இது கூட 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 2 மடங்கு அளவு தண்ணி சேர்க்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கொதிச்சு வர வரைக்கும் இருக்கட்டும். இது மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டீம் நல்லா வரட்டும். அதுக்கப்புறமா வெயிட் போடணும். ஸ்டீம் நல்லா வந்துடுச்சு. இப்போ வெயிட் போட்டு ஸ்டவ்வை உடனே சிம்மில் வச்சு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். திறந்து பார்க்கலாம். இந்த மாதிரி டைம் வேக வச்சு எடுத்திங்கன்னா அரிசியெல்லாம் நல்லா உதிராக வரும். கடைசியில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவிட்டு மெதுவாக கிளறி விடணும். ரொம்ப நேரம் கிளறாதீங்க. ஜஸ்ட் ஒரு 1 or 2 டைம்ஸ் மட்டும் கிளறிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போதே கிளறினீங்கன்னா அரிசியெல்லாம் உடஞ்சி போயிடும். பாருங்கள், அடியிலையும் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்பவே சுவையான பச்சை பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதும் ஈஸி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.